சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சீக்கட்டில்லோ அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்த குடுத்திருக்காங்க. இந்த படத்துல சோபிதா தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஜர்னலிஸ்ட்டா இருக்காங்க. இவங்களுடைய நெருங்கிய தோழி ஒருத்தர் தன்னுடைய காதலன் கூட இருக்கும் பொழுது கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அதுவும் ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவங்க மேல மல்லிப்பூ வைக்கிற ஸ்டைல்ல கொலை செய்யப்படுறாங்க. சோ, ஜர்னலிஸ்ட்டா இருக்கிற நம்ம நாயகி சோபிதா வந்து பாத்தீங்கன்னா, போட்காஸ்ட்ல சீக்கட்டில்லோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த சம்பவத்த பத்தி சொல்றாங்க. சோ, இத கேட்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, 90 காலகட்டத்துல எனக்கும் இந்த மாரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றாங்க. 90ல நடந்த சம்பவத்துக்கும், இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த கொலைக்கான காரணம் என்ன? இத வந்து சால்வ் பண்ணாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்த பத்தி ஆலோசனம் அப்படின்னா, கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கிற இந்த படம் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீட் நுனிக்கே உங்கள வர வச்சு த்ரில்லர் அனுபவத்த குடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. இந்த படத்த பார்க்கும்போது, போர் தொழில் பார்த்த அந்த ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. தமிழ்ல போர் தொழில் அப்படிங்கிற படத்த பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில கொலைகள் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கேப் விட்டு மீண்டுமா கன்டின்யூ ஆகுறது அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாயகி. சோபிதா ஏன் இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல மட்டும் இன்வால்வ் ஆகுறாங்க? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ஃபிளாஷ்பேக் என்ன? அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்ப நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொலைகள்லாம் ஏன் நடக்குது? இந்த கொலையாளி யாரு? அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா? ஆ ஒரு சர்ப்ரைஸ் த்ரில்லிங் எலமெண்ட்ஸ். அத வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த கொலைக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது 90 காலகட்டங்கள்ல வந்து ஒரு படத்த ஞாபகப்படுத்துற மாரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு போர்ஷன் இன்னும் கூட பெட்டரா, வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சுங்க. அதேபோல இந்த படத்துல சின்ன சின்ன லாஜிக் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே தான் செஞ்சுச்சு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா ஓடிடில பார்க்கறதுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் டீசென்ட்டான படமா இத குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எம்பி துரை குடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.